என்ன மாரி ஐஸ்கிரீம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? டெசர்ட் ஐட்டம்ஸ் என்னலாம் வந்திருக்கு? ஐஸ்கிரீம் வந்து ஆபுகட்டா பேர் இருக்குது. அப்படியே பார்த்தா 30,000 சாப்பிட மாரி ஐஸ்கிரீம் எடுத்து வந்தோங்க. 30,000 பேருக்கு. ஆமாங்க. என்னென்ன அது டெசர்ட்? ஐஸ்கிரீமு, ஃப்ரூட்டு, ஜூஸு, மாக்டல், பாப்கார்ன், பீடா ம். எல்லாம் நம்ம கொடுக்க போறோம். எல்லாம் குடுங்க. வெல்கம் ஜூஸ்ல வெல்கம்ல லாலிபாப் ஐஸ்கிரீம் இருக்குது. ஜூஸ் இருக்குது. 2 வெரைட்டி. ஆமாங்க. சூப்பர். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கு. ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கு. ஸோ டெசர்ட்டுக்காக மட்டும் வேலை செய்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 60 மெம்பர் சார். 60 பேர் ஸ்வீட்டுக்காக மட்டும் இருக்காங்க. இல்ல ஐஸ்கிரீமே ஃப்ரூட். ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும். ஃப்ரூட் ஐஸ்கிரீம் 2க்கு. ஓகே சூப்பர். நன்றி சார். சார் எம்எம்ஆர் திருமண விழாவில் கேட்டரர்ஸ் மட்டுமே 3 பேருன்ற விஷயம் கேட்டு எங்களுக்கு பிரமிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டங்கள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு இது வரைக்கும் சமைச்சு போட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 60,000 பேருக்கு இந்த மதியானம் வரைக்கும் போட்டுட்ருக்கோம். இரவு வந்து ஒரு 50,000 பேருக்கு 3 கேட்டர்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான டின்னரை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்ன மாதிரி கியூசின்ஸ்லாம் இருக்குது சார் இங்கே? இங்கே வந்து பஃபே இருக்குது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2000 மெம்பர்ஸ் உட்காந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. வெளியில் அது இல்லாமல் டெசர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு டெசர்ட் ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாமே ஏற்பாடு பண்ணி மயிலாடுதுறையை திரும்பி பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காரு. ஸோ எம்எம்ஆர் திருமண விழாவில் உங்களுக்கு என்ன பெரிய சேலஞ்சாக இருந்தது? மற்ற கல்யாணம் தான் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இதில் என்ன விஷயங்கள் உங்களுக்கு சேலஞ்சாக இருந்தது? இதில் இருக்கிற என்னென்னா வரக்கூடிய அனைத்து கட்சிக்காரங்களையும் ஊர் மக்களையும் பொதுமக்களையும் தொடர்ந்து அவங்க எல்லாருக்குமே ஃபுட்டு வந்து இல்லங்காமல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறது பெரிய சேலஞ்ச் அது.